பாலை கோட்டூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை. பாலை கோட்டூரில் மஸ்ஜித் மாலிக் சார்பில் கோட்டூர் புளியமரம் ஈத்கா திடலில் வைத்து பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மௌலவி காசிம் ஃபிர்தௌசி தலைமையேற்று தொழுகையை நடத்தி மக்களுக்கு உபதேசம் செய்தார். பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆண்கள், பெண்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொழுகைக்கான ஏற்பாடுகளை மஸ்ஜித் மாலிக் நிர்வாகிகள் ரசூல், ஷாதிக் பாஷா, கலீல் ரகுமான், அலியார், ரிபாய், உமர், மீரான், சையது மைதீன், தாஜித், தஸ்விக், பிலால், ஜமீர், ரகபத் காஜத், ரவிக் புகாரி ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு இறைச்சி, மளிகை பொருட்கள் மற்றும் ஆடைகள் வழங்கப்பட்டது. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سمع الله لمن حمده. الله أكبر. 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 مالك يوم الدين إياك نعبد وإياك عاملة ناصبة تصلى نارا حامية سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. ورحمة الله. السلام عليكم ورحمة الله. مجيد
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. தியாகத்தை ஒரு அர்ப்பணிப்பை நாம் நினைவு விதமாக கடைபிடித்து வருகிற விதமாக இந்த திருநாள் ஹஜ்ஜி பெருநாள் என்றும் ஈத் அல் அஹா என்றும் தியாக திருநாள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த திருநாளானது இந்த பெருநாள் இன்றைய தினம் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அவன் அனுப்பியிருக்கக்கூடிய நபிமார்களிலே